அஃப ஹுக்மல் ஜாஹிலியத்தி யபூன், அஃப ஹுக்மல் ஜாஹிலியத்தி யபூன், ஜாஹிலிய கால தீர்ப்பையே அவர்கள் விரும்புகிறார்கள். ஜாஹிலிய கால யபூன் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வார்த்தை லாபுகான்று வணங்கிட்டா, அதுதான் யபூன். அப்ப ஹுக்மல் ஜாஹிலியத்தி யபூன், அவர்கள் ஜாஹிலிய கால தீர்ப்பையா விரும்புகிறார்கள், கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னா இப்ப எல்லாம் அதாவது யாரை பார்த்து பேசுறான்? முஸ்லிம்களை பார்த்து, முஸ்லிம்களோடு கலந்துள்ள முனாஃபிக்குகளை பார்த்து. அதாவது இன்றைக்கு தூய்மையான சட்டமெல்லாம் இறங்கிய பின்னால திருப்பி உங்களுக்கு என்னது ஜாஹிலிய கால ரூல்ஸ் தேவையா, அந்த சட்டம் தேவையா என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணான சட்டங்களுக்கு ஹுக்முல் ஜாஹிலியா என்று குர்ஆன் என்ன செய்யுது? யூஸ் பண்ணுது. ஹுக்முல் ஜாஹிலியா, ஜாஹிலிய கால சட்டங்கள் அப்படின்னு யூஸ் பண்றது நாம் என்ன செய்றோம்? பார்க்கிறோம். அப்படி என்றால் இஸ்லாத்துடைய பார்வையில் இறைவனுடைய தீர்ப்புக்கு முரணாக இருக்கக்கூடிய எல்லா தீர்ப்புகளும் ஜாஹிலிய தீர்ப்புகள். குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக இருக்கக்கூடிய தீர்ப்புகள் அனைத்தும் அவனது பார்வையில் அறிவுபூர்வமாக இருந்தாலும், பெரிய அதாவது விளக்கம் சொல்லி பேசக்கூடிய அம்சமாக இருந்தாலும், ஆனா இஸ்லாத்துடைய பார்வையில் அது என்ன? ஜாஹிலிய தீர்ப்பு. இது அதாவது சூரத்துல் மாஇதால 50வது வசனத்துல நீங்க என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அடுத்ததாக பாருங்க, இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, நாங்கள் அதாவது இன்னல்லதீன யக்துமூன், யார் மறைக்கிறார்களோ, மா அன்ஸல்னா மினல் பையினாத் வல் ஹுதா, பையினாத்னா தெளிவுகள், தெளிவுகள், வல் ஹுதா நேர்வழி, இவைகளில் நாம் இறக்கியவைகளை யார் மறைக்கின்றார்களோ, இவைகளில் நாம் இறக்கியவைகளை யார் மறைக்கின்றார்களோ, மிம்பஅதி மா பையன்னாஹு லின்னாஸ், எதுக்கு பின்னால? மா பையன்னாஹு லின்னாஸ், மக்களுக்கு விளக்கிய பின்னால, நாம் மக்களுக்கு விளக்கிய பின்னால, மக்களுக்கு எடுத்து சொன்ன பின்னால, இது எல்லா மக்களுக்கும் போய் சேருமா? சேராது. அறிவுடையவர்கள், விளக்கமுடையவர்கள் அதை எடுத்துக்கொள்வாங்க. இவங்களோட கடமை அது கொண்டு போய் சேர்க்கிறது. இப்ப அதுக்கு பின்னால மறைச்சாங்க சொன்னா, அதுக்கு பின்னால அவர்கள் மறைத்தார்கள் என்று சொன்னால், பையன்னாஹு லின்னாஸ் ஃபில் கிதாப், வேதத்திலே நாம் விளக்கிய பின்னால் மறைத்தார்கள் என்று சொன்னால், உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ், அவர்கள் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சபிக்கிறான். வயல்அனுஹும் அல்லாயினூன், சபிக்க கூடியவர்களும் சபிக்கிறார்கள். அல்லாஹ் இங்க லாயினூன் அப்படி என்று சொல்றது மலக்குமார்கள். அவர் அதாவது சபிக்கின்ற அந்த மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? அவர்களை சபிப்பார்கள். அவர்களுடைய சாபம் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வயல்அனுஹுமுல் லாயினூன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்றான்? சபிக்கிறான் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். சபிக்கிறான் அப்படி என்று சொல்றது இறைவனுடைய இடத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மனிதனுடைய சாபங்களோடு இறைவனுடைய சாபத்தை என்ன செய்யலாது? ஒப்பிட முடியாது. மனிதன் சாபம் என்ன செய்வான்? நாசமா போக வேண்டுவான், அவனுக்கு ஒன்றும் செய்யலாது. மேலுக்கு இருந்து ஏதாவது வரணும்ன்ற வார்த்தையில தான் அவன் சொல்றான். அல்லாஹ் சபிப்பானாகன்னா அவனுக்கு மேல யாரும் இல்லை, அவனுக்கு மேல யாரும் இல்லை. சாபத்துக்கான வழிகளை அவன் என்ன செய்வான்? உண்டாக்குவான். அப்படின்னா இறைவன் சாபத்துக்கான வழியில இறங்கிட்டான்னு சொன்னா, இவனுக்கு எப்படி போனாலும் என்ன செய்யும்? அவனுக்கு அழிவுதான் என்ன செய்யும்? கிடைக்கும் என்பதுதான் அந்த சாபத்துக்குரிய அல்லாஹ்வுடைய சாபம் என்பதற்கான விளக்கம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல கூட நாம் இறக்கியதை மறைத்தல் என்று சொல்றான். மறைக்கிறேன்னா என்ன? மறைச்சு மாத்தி சொல்றது. மறைச்சிட்டேன்னு சொன்னா அதை சொல்றது இல்லை, அதை சொல்லாம வேறொன்றை என்ன செய்யறது? சொல்றது. அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இது முழுமையாக மறைக்கிறவரையும் குறிக்கும், கொஞ்சமா மறைக்கிறவரையும் குறிக்கும். அதான் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத், வேதத்துல கொஞ்சத்தை ஈமான் கொண்டு கொஞ்சத்தை நீங்க என்னது நிராகரிக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? கேட்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது அதாவது மார்க்கத்துக்கு முரணான தீர்ப்பு வழங்குதல் என்பது குஃபுர் என்பதையும் லஅனத்துக்குரிய செயல் என்பதையும் சொல்லக்கூடிய ஒரு அம்சம். அடுத்ததாக அதாவது ஹதீதாக இவர் என்ன பதிவு செய்கிறார்னு சொன்னால், இமாம் ஸஹபி அவர்கள் வகத் ரவல் ஹாக்கிம் ஃபி ஸஹீஹி, இமாம் ஹாக்கிம் அவர்கள் தனது முஸ்தத்ரக்கிலே பதிவு செய்திருக்கிறார்கள், பி இஸ்னாதின் லா அர்தாஹு அன. பாருங்க அந்த வார்த்தை இமாம் ஸஹபி சொல்றாருன்னா, பி இஸ்னாதின் லா அர்தாஹு அன, நான் பொருந்திக் கொள்ளாத ஒரு அறிவிப்பாளர் வரிசையை கொண்டு அவர் என்ன செய்றாரு? ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார். இமாம் ஸஹபி ஒரு ஹதீஸ் கலை அறிஞர், ஹதீஸ் கலை விற்பனர். நான் பொருந்திக் கொள்ளாத அப்படின்னு சொன்னா நீங்க பொருந்தாட்டி என்ன நம்ம பேச்சு வழக்கில் சொல்லிட்டு போகலாம், விளங்கிட்டா? அது பொருந்தல் இமாம் ஸஹபியுடைய ஸ்டேட்டஸ்ல இருந்து, அவருடைய அறிவிலிருந்து, அவருடைய அறிவு தரத்தில் இருந்து. நீங்க பொருந்திக் கொள்ளலைன்னு சொன்னா சம்பந்தம் இல்லாத பொருந்திக் கொள்ளாட்டி வேலை. அவர் யாரு? ஹதீஸ் துறையில் உள்ளவர். அவருக்கு ஒரு வெயிட் இருக்குது. ஒரு ஆள் எனக்கு இது விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தானே எல்லாரும் சொல்றது சமன் அல்ல. அந்த துறை தேர்ச்சி உள்ள எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்றான்னா அது நம்மள என்ன செய்யணும்? அவனோட அனுபவம், அவனோட பின்னணி, அவனோட அறிவு, அதோட சேர்த்து அதை என்ன செய்யணும்? விளங்கணும். அதுதான் இது லா அர்லாஹு அன, நான் பொருத்திக் கொள்ளாத ஒரு இஸ்னாது மூலம் அவர் அறிவிக்கிறார். அப்படின்னா என்ன? லைஃப்
இன்னும் சொல்லப்போனால் லைஃபையும் தாண்டி கொஞ்சம் அதாவது போன ஒரு செய்தி அப்படி என்றாரு. அன் தல்ஹத் இப்னு உபைதுல்லா, யாரிடமிருந்து? தல்ஹா இப்னு உபைதுல்லா இருந்து. தல்ஹத் இப்னு உபைதுல்லா நபித்தோழர் முஹாஜிர், மக்காவாசி. மக்காவாசி ஹிஜ்ரத் செஞ்சவர், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேரில் ஒருவர். அபூ தல்ஹா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர். அவர் மதீனாவாசி. இப்ப உபைதுல்லா தல்ஹத் இப்னு உபைதுல்லா வழியாக அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யக்பலுல்லாஹு ஸலாத இமாமின், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஸலாத இமாமின், இமாமுடைய ஸலாத்தை, ஒரு இமாமுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹகம பிகைரி மா அன்ஸலல்லாஹ், தீர்ப்பு வழங்கினான் பிகைரி மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்காததை கொண்டு, அல்லாஹ் தஆலா இறக்காததை கொண்டு யார் தீர்ப்பு வழங்குகிறாரோ அப்படிப்பட்ட இமாமுடைய தொழுகை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த இமாம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தியை இறக்குறான், அதுக்கு மாத்தமா தீர்ப்பு சொல்றாரு, அல்லது இறக்காததை கொண்டு தீர்ப்பு சொன்னா அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதுல இமாம் என்றது எப்படின்னு புரிஞ்சுக்கணும், 2 விதம். ஒன்று தொழுகையிட இமாம், 2வது பொதுவாக தீர்ப்புக்கு அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியாளர் தான் அந்த இமாமை என்ன செய்யும், குறிக்கும். அந்த இமாமுக்கு என்னதான் தீர்ப்பு வழங்கிட்டாலும் அந்த தீர்ப்புக்கு கடைசியா என்ன இருக்கும், அவருடைய ஒரு சின்ன வேடு என்ன செய்யும் அதுல இருக்கும். குறிப்பாக மரண தண்டனை சம்பந்தமான விஷயங்கள், இது சம்பந்தமான விஷயங்களை யாருக்கு போகணும், அவருடைய பார்வைக்கு என்ன செய்யணும், போகணும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமுன் ஆதிலன் என்ன செய்தார்கள், 7 பேர் சொர்க்கம் போற அந்த நிழல் கொடுக்கப்படுற 7 பேர்ல இமாமுன் ஆதில், நீதியாக தீர்ப்பு வழங்கக்கூடிய ஆட்சியாளர் சொன்னாங்க. அவருடைய பார்வையில் அது இருக்கும், அல்லது என்ன அவருடைய மேற்பார்வைக்கு அது கொண்டு வரப்படும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்படி தொழுவிச்சார்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றாங்க. ஆனா இந்த செய்தி என்ன, அதாவது பலகீனமான செய்தி அப்படி என்று சொல்லி இமாம் தஹபி இதுல சொல்றாரு. அந்த ஹாக்கிமுடைய நூலுக்கு கீழே அவர் என்ன சொல்றாரா, சனதுஹு முத்லிப், இருட்டான இஸ்னாத் என்றார். என்னது இருட்டான இஸ்னாத்னா, ஒரு அறிவிப்பாளரால் பலகீனமானா பரவாயில்ல, 3-4 பேர் என்னது ஆதாரமே இல்லாதவங்க இருந்தாங்கன்னா இருட்டு தானே, அதனால இருட்டான இஸ்னாத் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, அவர் அதிலே சொல்லி இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால இந்த செய்தியை நம்ம இதுக்கு என்ன செய்யலாது, ஆதாரமாக எடுத்துக்கொள்ள இயலாது. அடுத்ததாக பாருங்க, அதாவது அடுத்த செய்தியாக இமாம் தஹபியை பதிவு செய்கிறார், வஸஹஹல் ஹாக்கிம் ஆயுதன், அதே போன்று இமாம் ஹாக்கிம் இன்னொரு செய்தியை பதிவு செய்கிறார், அதை சஹீஹாக்கி பதிவு செய்கிறார். வல் உஹ்தத்து அலைஹி, பொறுப்பு அவருக்குன்றார். பொறுப்பு என்னது, அவருடைய பொறுப்பிலே இது உள்ளது அப்படின்ற செய்தி என்ன சொல்ல, மின் ஹதீசி புரைதா, புரைதா என்றவர் நபித்தோழர், புரைதா இப்னுல் ஹுஸைப் என்பது ஒரு நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சொல்றாரு, அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக, قال قاضٍ في الجنة وقاضيان في النار, قاضٍ في الجنة, ஒரு தீர்ப்பாளர் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே அப்படின்றாங்க சொல்லாங்க. பொதுவா பேசுறாங்க, தீர்ப்பாளருடைய வகைப்படுத்தி பேசுறாங்க. காலின் ஃபில் ஜன்னா, ஒரு தீர்ப்பாளர் சொர்க்கத்திலே, வகாதியானி ஃபின்னாரி, 2 தீர்ப்பாளர்கள் நரகத்திலே. ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க, காதின் அரஃபல் ஹக், ஒரு காதியார், ஒரு நீதிபதி. காதியார்னு நம்ம விளங்கின காதியார்கள் போயிடக்கூடாது, விளங்கிட்டா. காதி அப்படின்னு சொல்ற இஸ்லாமிய டோட்டல் எல்லா சட்ட விஷயங்களுக்கும் அதிகாரம் படைத்த நீதிபதி. இப்ப பொதுவாக தீர்ப்பு வழங்குறவங்க பொறுப்புணர்வோட தீர்ப்பு வழங்குறவங்க ஒரு 10% இருந்தாலும், ஒரு 15% இருந்தாலும், வீதாசாரம் சும்மா சொல்றேன், அப்படி அளவில் இருந்தாலும் பெரும்பாலும் காதியான பின்னார், விளங்கிட்டா. இந்த லெவல்ல தான் தீர்ப்பு என்ன செய்யறாங்க, வழங்கி கண்டிக்கிறாங்க. மக்களுக்கு முன்னால ஒரு தீர்ப்பு வழங்கிட்டு அங்க போய் போன் கால் போட்டுன்னு மாத்தி விடுறான், விளங்கிட்டு. அங்க போய் பேசணும்னு அங்கிருந்து மாத்திடுறான், நீங்க நேரத்தோட சொல்லியிருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி. என்னத்தை நேரத்தோட சொல்லியிருக்க வேணான்றது அவங்களுக்குள்ள விஷயம், சரியா. இப்படி நிறைய தீர்ப்பை மாத்தி விடுறவங்களை நாம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதே போல சம்பந்தப்பட்டவங்க போனாங்கன்னு சொன்னா அல் ஜின்ஸ் மா அல் ஜின்ஸா, என்ன ஒரு ஜின்ஸ் ஜின்ஸோட தானே சேரும் அப்படின்ட்டு தீர்ப்பை மாத்துறாங்க. இதெல்லாம் நேரடியாக கேட்டது இது. அப்ப இந்த மாதிரி தீர்ப்பு மாற்றவங்க நினைச்சு பாருங்க, கலாவ பொறுப்புணர்வு இல்லாம என்ன செய்யறாங்க, செய்து கொண்டிருக்கிறார். ஆனா பொறுப்புணர்வோடு செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, பொறுப்புணர்வோடு செய்யக்கூடிய மக்கள், ஒதுங்கியவர்கள், வானாடு சொல்லி பிரச்சனைகள் ஒதுங்கியவர்கள், மற்ற காதிமார்களோடு ஈடுகொடுக்க முடியாம ஒதுங்கியவர்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இந்த காதி அப்படி இப்ப சொல்லப்படுற காதி என்றவர் அவரும் அடங்குவாரு, எல்லாரும் என்ன செய்யுது குறிக்கும். இது பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஆபத்தையும் மிகப்பெரிய எச்சரிக்கையும் சேர்த்து வழங்கின ஒரு செய்தி. அதாவது உச்சகட்டத்தில் உள்ளவர்களையும் உள்ளடக்கக்கூடிய. வகாதியானி ஃபின்னார், 2 நீதிபதி நரகத்திலே. ஒரு காதின் அரஃபல் ஹக், ஒருவர் அரஃபல் ஹக், உண்மை அறிந்தார். ஃபகதா பிஹி ஃபஹுவ ஃபில் ஜன்னா, அதுக்கேற்ப தீர்ப்பு சொன்னார். ஃபஹுவ ஃபில் ஜன்னா, அவர் சொர்க்கத்திலே, அவர் சொர்க்கத்திலே என்று ரசூலுல்லாஹ் சொல்றார். வகாதின், இன்னொருவர்
அரஃபல் ஹக், உண்மையை அறிந்தார், ஃபஜார முத்தஅம்மிதன் ஃபஹுவ ஃபின்னார். ஃபஜார முத்தஅம்மிதன், வேண்டுமென்று ஜார, அநியாயம் செய்தார். வேணுமென்று என்ன செஞ்சாரு? அநியாயம் செய்தார். ஃபஹுவ ஃபின்னார், வேணுமென்று மாத்திடுறார், அவர் நரகத்திலே. வகாதின், இன்னொரு நீதிபதி, கலா பிகைரி இல்ம், அறிவில்லாம தீர்ப்பு கொடுத்தார். ஃபஹுவ ஃபின்னார், அவரும் நரகத்திலே. அறிவில்லாம தீர்ப்பு கொடுத்து அவர் சரியை அடைந்திருக்கலாம். அறிவோடு மாத்தி கொடுத்தாரே, சரியா, அறிவோடு வேணுமென்று மாத்தி கொடுத்தாரே, இவருடைய நிலைமையை இவர் அடையாம அவர் பிழை விட்டார். ஆனா இவர் சரியை அடைஞ்சாரு. ரெண்டு பேருங்க தண்டனை என்ன? நரகத்துல தான். இவனுக்கு யார் அறிவில்லாம அந்த இடத்துக்கு போக சொன்னதுன்றதுதான் இஸ்லாத்துடைய கேள்வி. நீ தீர்ப்பு சொல்ல கூட, நீ சரியே சொன்னா நீ நரகத்துல தான். ஏன்னா நீ இல்ம கொண்டு என்ன செய்யல, தீர்ப்பு சொல்லல. இதுலதான் நிறைய பேர் என்ன செய்யறது, ஒத்தண்ட துறை ஒன்றா இருக்கும். இவன் சான்ஸ்ல ஒரு வசனத்தை சொல்லிடுவான், அவனுக்கு சார்பாயிருந்துடும். அதுக்காண்டி அறியாத மக்கள் நினைச்சிருவான் இவனுக்கு கொஞ்சம் திறமை இருக்கு போல அதுல. அப்படி இல்லை, அந்த துறை தேர்ச்சின்றது வேற. துறை தேர்ச்சி என்றது அது வேற. ஒரு 2-3 விஷயத்துல வேணும்னா சார் மாதிரி விளங்கலாம், அது ஏதோ சான்ஸ்ல கூட பட்டிருக்கலாம், அல்லது ஒரு இடத்துல வாசிச்சிருக்கலாம். ஆனா துறை தேர்ச்சி இருக்குதே, அது வேறு. அது சும்மா என்ன செய்யாது, வர ஒவ்வொரு துறைக்கும் ஒரு தேர்ச்சி இருக்கு. மேலோட்டமாக போறதெல்லாம் ஒரு நாள் என்னது துறை தேர்ச்சி அல்ல என்பதை புரிந்துக்குவாங்க. பொதுவாக துறை தேர்ச்சி இல்லாதவங்க பேசக்கூட நீங்க பார்க்கலாம். பொதுவாகவும் இந்த முள்வழி பயணம் மாதிரி போவாங்க. இங்க பட்டினா குத்துப்பட்டுரு, அங்கடா குத்துப்பட்டுருன்னு தெரியும். ஏன்னா அவனுக்கு எது தெரியான்னு அவனுக்கு தெரியுமே, அதனால அதுக்கேற்ற மாதிரி போய்கொண்டிருப்பாங்க. அது யார்கிட்ட அகப்படுவார்? அது அந்த துறை தேர்ச்சி உள்ளவனை கேள்வி கேட்க வச்சா அகப்படுவார். அந்த மாதிரி ஆக்கள் கேள்வி கேட்க வரமாட்டாங்க, விட்டுருவாங்க. இதோட போய் என்னத்தை பேசிட்டு என்னது விட்டுட்டு போயிடுவாங்க. இது ஒரு உண்மை. அப்ப அதே அடிப்படையில் அறிவில்லாம நீதிபதி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. போனார்கள் நிறைய பேர், அதாவது இன்ஃப்ளூயன்ஸ்ல, அதாவது அவர்களுடைய செல்வாக்கு அது இதை வச்சு என்ன செஞ்சிரு அந்த இடத்துக்கு போயிடுகின்ற நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க இடத்தை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப பாருங்க இந்த செய்தியை. இப்ப அதாவது இவர் சொல்லல, ஆனா வல் உஹ்தத்து அலைஹி, இமாம் ஹாக்கிம் தான் இதுக்கு பொறுப்புன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த நூலை தஹ்ரீஜ் பண்ணக்கூடிய ஷேக் அல்பானியுடைய மாணவர் அபு உபைதா மஷ்ஹூர் ஹசன் சல்மான் அவர் சொல்றாருண்டா, வல் ஹதீது ஸஹீஹ், இந்த செய்தி சஹீஹானது. இதற்கு பல அறிவிப்பால் வரிசை என்ன செய்கின்றன இருக்கின்றன, பல அறிவிப்பால் வரிசை இருக்கின்றன அப்படி என்றாரு. மஷ்ஹூர் ஹசன் சல்மானை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஹதீஸ் கலை அறிஞர், பலஸ்தீனை சேர்ந்தவர். அப்ப இந்த செய்தி என்னது, அதாவது ஆதாரபூர்வமான செய்தி. அப்ப இமாம் தஹபி சொன்னது அந்த இஸ்னாத், ஹாக்கிம் பதிவு செஞ்சுக்கிறாரு, அந்த குறிப்பிட்ட இஸ்னாதை மட்டும்தான் என்ன செய்றாரு, இமாம் ஹாக்கிம் சொன்னார்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த செய்தி சஹீஹான ஒரு செய்தி. அப்ப ஹதீஸ்ல இருந்தும் தவறாக தீர்ப்பு வழங்குறது பெரும்பாவம் என்றது நிரூபணமாகுது. ஃபின்னார், நரகத்திலே என்று செய்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிருந்து. இப்ப இமாம் தஹபி இந்த ஹதீஸை பதிவு செய்து விட்டு சொல்கிறார்கள், ஃபகுல்லு மன் கதா பிகைரி இல்மின் வலா பையினத்தின், எவரெல்லாம் இல்ம் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் தீர்ப்பு சொல்றாரோ, தீர்ப்பை பத்தி அறிவிக்கும், இது கூடும் இது கூடான்னு அறிவிக்கும், பிரச்சனைக்குரிய ஆதாரம் என்ன செய்யாது, இருந்திருக்காது. இப்படி இல்லாம யார் தீர்ப்பு சொல்றாரோ, வலா பையினத்து மினல்லாஹி வ ரசூலிஹி அலா மா யக்தி பிஹி ஃபஹுவ தாখিলুন ஃபி ஹாதல் வஈத், அவர் இந்த எச்சரிக்கைக்குள் வருவார். வஅதன அரபுல வாக்கு, வஈதன எச்சரிக்கை, வஈத் எச்சரிக்கை, அதுக்குள்ள அவர் என்ன செஞ்சிருவாரு, நுழைந்து விடுவார். அடுத்ததாக பாருங்க இன்னொரு செய்தியை பதிவு செய்றார். என்ன சொன்னால், காதியானி ஃபின்னார் வ காதிம் ஃபில் ஜன்னான், இந்த ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ்ல தொடர்ல ஒரு செய்தி வருது, காலு, நபித்தோழர்கள் கேட்டார்கள். இன்னொரு அறிவிப்புல வருது, நபித்தோழர்கள் கேட்டார்கள், ஃபமா தம்புல்லதி யஜ்ஹல், அல்லாஹ்வின் தூதரே, மோசமா தீர்ப்பு வழங்கினவன் நரகத்துல சரி, ஏன் தெரியாம தீர்ப்பு வழங்கினவன நரகத்துல? அவனுக்கு அந்த விஷயத்துல தெரியாம தானே அந்த தீர்ப்பு என்ன செஞ்சுக்குது, வந்திருக்குது. அறிவில்லாம தெரியாம என்றதுக்கு ஒரு மன்னிப்பு இருக்குதா இல்லையா அப்படின்னு என்ன செய்யறாங்க, அந்த கருத்துப்பட கேட்கிறாங்க. மன்னிப்பு இருக்குதா இல்லையா நான் சொல்றேன், சரியா விளக்கப்படுத்தி சொல்றேன். நிறைய பேர் அந்த விளக்கமெல்லாம் அதுக்குள்ள எடுத்துறாங்க, சரியா விளக்கமா கேட்கிறாங்க, அந்த கருத்துப்பட கேட்கிறாங்க. கால தம்புஹு அல்லா யகூன காதியன் ஹத்தா யஅலம், அவர் செய்த பாவம் என்ன தெரியுமா, தெரியும் வரைக்கும் காதியாக கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய பாவம் தீர்ப்புல இல்ல, நீ வந்ததுல, நீ அந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது. நான் தெரியாம தானே தீர்ப்பு சொன்னேன், உன்னை யார் வர சொன்னான்றதா என்னது அந்த இடத்துல கேள்வி, நீ அந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது. தம்புஹு அல்லா யகூன காதியன் ஹத்தா யஅலம், ஏனென்றா தெரியாம இருந்துட்டு தீர்ப்பு சொல்ற. உதாரணமாக உதாரணம் சொல்றேனே, இன்றைக்கு எனக்கு தெரியாதுன்றது ஒரு பணிவான வார்த்தை, ஆனா அது எல்லார்ட்டையும் அல்ல, தெரியாதவன்ட்டு அது கடமை, உனக்கு பணிவே இல்லை, அதுல நீ அதை சொல்லித்தான் ஆகணும். எப்படின்னா எந்த அளவுக்கு சொல்றாங்க, இது நடந்த ஒரு சம்பவம். எப்படின்னா அதாவது தற்கொலை செஞ்சவருக்கு தொழுவிக்கலாமா, அந்த மசாலாக்குள்ள போல தொழுவிக்கலாமான்னு ஒரு கேள்வி. உடனே பக்கத்தில் உள்ளவர் இந்த தொழிலாளர் தொழுவிக்கலான்ட்டார்.
அப்போ அங்க பக்கத்தில் உள்ளவர் சொல்ற இது முடிஞ்சு அங்கனிக்கே முடிஞ்சது. பக்கத்தில் உள்ளவர் சொல்றாரு இல்லையே ஒரு ஹதீஸ் வருது ரசூலுல்லாஹ் அப்படி தொழுவிக்கலைன்னா அப்ப கூடாண்டார். அவர் ஹதீஸ் சொல்லிட்டார் பாத்தீங்களா, அப்ப கூடாது. எப்படி மாத்துனீங்க? எனக்கு ஹக்கு தெரிஞ்சா நான் ஏத்துக்கிட்டு வேண்டாம். நான் உண்மை தெரிஞ்சா பிடிவாதமால என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். இதா இஸ்லாம் சொன்னதுன்னு கேட்கிறேன். இதெல்லாம் உண்மை சொன்னோடனே வாபஸ் வாங்குறது, விளங்கிட்டானே, ஹக்கு கிடைச்சோடனே வாபஸ் வாங்குறது, தெரிஞ்சோடனே பப்ளிக்கா அறிவிக்கிறது, இதெல்லாம் அது எது தெரியுமா? முதலாவது நீ தற்கொலை சம்பந்தமா நல்லா படிச்சிருக்கணும். புகாரியை படி, முஸ்லிமை படி, திருமதியை படி, நசாயை படி, அதோட தற்கொலை சம்பந்தமான தலைப்பையாவது நல்லா படிச்சு அதனுடைய விளக்கங்களை படிச்சு அறிஞர்கள் சொன்ன தீர்ப்பை படிச்சு எல்லாம் படிச்சுட்டு உனக்கு ஒரு முடிவு உண்டாயிடுச்சு. இப்ப கேட்கிற டைம்ல நீ ஒரு தீர்ப்பு சொல்றாய், உனக்கு தெரியாத ஒரு தகவல் ஒருவர் சொல்றாரு, இது ஓகே. இப்படி எல்லாரும் சொல்லலாம். நீதிபதி எழுந்துக்கிட்டு வேண்டிய தீர்ப்பை தைரியமா சொல்லுங்க. சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லத்தானே செய்ய, தெரிஞ்ச ஒருத்தன் சொன்னா அவர் சொன்னதான் சரி, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா இது சொல்லலாம். ஆணைக்கும் அடிசரிக்கும் வேண்டாம், ஆணையா இருக்கணும் முதலாவது, விளங்கிட்டா? ஆணைக்கும் அடிசரிக்கும் வேண்டாம், முதல்ல ஆணையா இருக்கணும். இது இன்றைக்குள்ள பெரிய பிரச்சனை தான். எனக்கு தெரியாது, நான் தெரியாண்டு ஏற்றுக்கொண்டேன். நீ தெரியாது தெரியாண்டு ஏற்றுக்கொள்ளும். ஏற்கனவே தெரிஞ்சது கொஞ்சமா இருக்கணும், அப்பதான் தெரியாதுன்னு சொல்றதுக்கு அர்த்தம் இருக்குது. எனக்கு தெரியாது பணிவா ஏத்துக்கிட்டாரு, அடுத்த செகண்ட் ஒரு பத்துவா முதலாவது நிமிஷம் சொல்லி 2ஆம் நிமிஷம் வாபஸ் வாங்குறன்றது பணிவா? இது பணிவல்ல, சமூக குழப்பம். அதனால ரசூலுல்லாஹ் தம்புஹு, அப்படியே பாவம் என்ன தெரியுமா? அல்லாஹ் யகூன காதியன் ஹத்தா யஅலம், தனக்கு தெரிகின்ற வரைக்கும் நீ தீர்ப்புக்குள்ளே போயிருக்க கூடாது. நீ உனக்கு தெரிஞ்சதை சொல்ற, உனக்கு தெரியாம இருக்கக்குள்ள என்ன உனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான்றது. முதலாவது இல்ம்ன்றது எனக்கு அந்த துறையில நான் ஒன்னும் வாசிக்காமிக்கிறது இல்ல, இல்ம் வாசிச்சு படிச்சிருக்கிறது இல்ம். அது சும்மா என்ன எனக்கு தெரியான்றது, அல்லது ஏதாவது ஒரு தீர்ப்பு தலையிலா சொல்லிடுறது, கேட்டது சொல்லிடுறது, சொன்னோடனே வாபஸ் வாங்கிறது, சொன்ன உடனே வாபஸ் வாங்கிறது. இது மிகப்பெரிய இன்றைக்குள்ள குழப்பங்களுக்கு இது ஒரு காரணம். இது மிக முக்கியமான காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை இமாம் அதாவது தஹபி அவர்கள் பதிவு செய்துவிட்டு, இந்த மேலதிக செய்தியை பதிவு செய்துவிட்டு, இஸ்னாதுஹு கவி, இந்த இஸ்னாது கவியானது, பலமானது அப்படின்றாங்க. அப்ப இது 2வது செய்தி. இந்த என்னது இது பலமானதுன்றதுக்கு இதுல கீழே அபு உபைதா மஷூர் ஹசன் சல்மானும் கூட இதை ஆதாரபூர்வமான செய்தி என்னது பதிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக அவர் இமாம் தஹபி சொல்ற இதை விட பலமானது என்ன தெரியுமா? இந்த தீர்ப்புல இதை விட பலமானது, அதாவது இந்த ஹதீஸை சொல்ற, ஹதீஸுடைய இஸ்னாதுல தரத்துல இது கவி, அது பலமான என்றாரு. அக்வா மின்ஹு, அதை விட மிகவும் பலமானது ஹதீஸு மஅகில் இப்னு சினான். மஅகில் என்பவர் நபி தோழர். மஅகில் இப்னு சினான் அவர்களுடைய இந்த ஹதீஸ் இதை விட பலமானது. அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா மின் அஹதின் யகூனு அலா ஷைஇன் மின் உமூரி ஹாதிஹில் உம்ம ஃபலா யஅதிலு ஃபீஹிம் இல்லா கப்பஹு அல்லாஹு ஃபின்னார். மா மின் அஹதின் யகூனு அலா ஷைஇன் மின் உமூரி ஹாதிஹில் உம்ம, இந்த உம்மத்துடைய ஏதாவது ஒரு காரியங்களில் பொறுப்பு வகிக்கக்கூடியவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுல இருக்கிறாரு. ஃபலா யஅதிலு ஃபீஹிம், ஆனா நேர்மையாக என்ன செய்யறாரு இல்லை, நடந்து கொள்கிறார்கள் இல்லை, வெறும் நீதியை சொல்ற ரசூலுல்லாஹ். என்ன பொறுப்புல நீ இருந்துட்டு நீ நீதியாக நடக்கலைண்டா இல்லா கப்பஹுல்லாஹு ஃபின்னார், அல்லாஹ் நரகத்திலே முகம் குப்புற போடுவான். அல்லாஹு தஆலா நரகத்திலே முகம் குப்புற போடுவான். தீர்ப்பு என்ற பகுதியில் அறிஞர்கள் ஒதுங்கினாங்க பாருங்க. இது நம்ம நல்லாக இருந்து மக்களுடைய விஷயத்துல ஒரு நீதிபதியாக மாறி நரகத்துக்கு நம்மளை ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இது. அதனால சொன்னா இல்லா கப்பஹுல்லாஹு ஃபின்னார், எந்த ஒரு விஷயத்திலே உங்களுக்கு பொறுப்பு ஒப்படைக்கப்படுதா, நம்ம நீதியால நடக்கலையா, அது என்னது இல்லா கப்ப, அதன் மூலம் ஒருவர் அநியாயம் இழைக்கப்பட்டாரா இல்லா கப்பஹுல்லாஹு ஃபின்னார், நீங்க நரகத்திலே வீழ்ந்து விடுவீர்கள் அப்படி என்று இந்த செய்தி அதாவது ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதாவது இந்த செய்தியை பற்றி அதாவது இவர் எதுவும் சொல்லலை, கீழே அபு உபைதா மஷூர் ஹசன் சல்மான் எதுவும் சொல்லலை. ஆனால் இமாம் தஹபி அவர் என்னது அக்வா, இது அதை விட மிகவும் பலமானது அப்படின்னு என்ன செய்யறார், இதுல பதிவு செய்திருக்கிறார்.